கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோச்சனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும். அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்றைக்கி பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது. அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமேனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024
5/2/2024 வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளவு நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள், மிகுந்த தொல்லைகள் அவருடைய தொழிலில் இருந்துருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, அது தவிர சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பால் வர்த்தகம் பண்ணுறவா, பால் பல பொருட்களுடைய சேர்ந்து பண்ணுறவங்க, அதை தவிர இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் அரசு, அதை தவிர அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த மருத்துவம் சார்ந்த துறை, மருத்துவ உபகரணங்கள் விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் அவர் சப்தமத்தை பார்க்குறதும், ராசியின் அதிபதியோட சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற ராசி அதிபதியோடு உட்கார்ந்துருக்கிறதுனால, கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம், திருமணம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் மட்டும் அல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில், அதாவது 19/2/2024 பார்த்தீங்கன்னா இருந்தால் இதிலிருந்து 25/2/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல 21ஆம் தேதி காலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வீட்டுக்குன்னு சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 21ஆம் தேதி கார்த்தால் ஒரு 8-8:30-9 மணியிலிருந்து 23ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது, சுக்கிரனும் பார்க்கறதுனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குடும்பத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வருது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து புதிய வேலையோ வேலையில் பெரிய ஏற்றத்தையோ கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளு கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு கொள்ளு உங்களால் முடிஞ்சது கையால் எடுத்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கேதுவினால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடங்கல்களும் போய் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.